பண்ண முடியலையே. வண்டியை விட்டு கீழே இருக்கு, கீழே இருக்கு. இங்க எல்லா இடத்துலயும் போலீஸோட செக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. இறங்கு. உன்னுடைய பர்ஸ முதல்ல வெளியில எடு, அதுக்கப்புறம் தங்க மோதிரத்தை கழட்டி கூடு. சீக்கிரமா வெளியில வந்து இறக்கி கூடுறா குண்டா. அம்மாடி எவ்வளவு பெருசா இருக்கா சார். எதை செக் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? போலீஸா இருந்து மோதிரத்தை கழட்ட சொல்றீங்க. ரொம்ப தப்பு டம்மி பீஸ்தா. ஏய் அமைதியா நான் சொல்றத கேளு. ஒழுங்கு மரியாதையா உன்கிட்ட இருக்கிற விலை உயர்ந்த எல்லா பொருட்களையும் கழட்டி என்கிட்ட கொடு. அதை கொண்டு போய் நான் வீட்ல செக் பண்ணிக்கிட்டு உன்கிட்ட திரும்ப வந்து கொடுப்பேன். புரிஞ்சதா? என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? சீக்கிரமா போய் எல்லாத்தையும் வாங்குங்க. உங்க கையில பையில இருக்கிறதெல்லாம் இதுல அள்ளி போடுங்க, போடுங்க சீக்கிரம். ஏய் அங்க என்னடா பண்ற? இங்க வா, அங்க போய் பாரு உள்ள. கார்ல இருக்கிறதெல்லாம் எடு. குடு 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 குடு. எல்லாத்தையும் எடு, எல்லாத்தையும் எடு, எல்லாத்தையும் எடு. முடியாது. சீக்கிரம் குடுக்குறேன். ஆபீசர் அண்ணாமலைடா. உங்க கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் இதுல போடுங்க, போடுங்க. கட்டுப்பாட்டுக்கு கால் பண்ணி சொல்லியாகணும். அந்த இன்ஸ்பெக்டர் மன்மானிக்கு போன் பண்றதுல எந்த யூஸும் கிடையாது. ஹலோ கட்டுப்பட்டு தம்பிங்களா? அங்கதான் வந்துட்டு இருக்கோம், நீங்க கவலையப்படாதீங்க. ஏய் தடியர்களா, எதுக்காகடா என் முகத்தையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா வாங்க, இங்க இருந்து நம்ம போயிடலாம். கட்டுவு பட்டுவு வரதுக்கு முன்னாடி சட்டை போட்டு இடத்தை காலி பண்ணலாம். வாங்கடா. ஏய் வாங்கடா, அவனுக்கு வந்துட்டானுங்க போல இருக்கு. பாஸ் இத வந்துட்ட பாஸ். அங்க பாருங்க பாஸ். ஆம்பல ஆம்பல ஆமையம்மா. शेर सिंह குக்கர்ல விசில் வர மாதிரி வருது. பின் விளைவுகளை பத்தி யோசிக்க போதா பின்னாடி இப்படிதான் பஞ்சர் ஆகும். என்ன வேடிக்கை பாக்குறீங்க? சீக்கிரமா போய் கட்டுவையும் பட்டுவையும் பிரிங்கடா. போங்கடா. அழிவோட இரண்டாவது பெயர் இந்த ஷேர் சிங்கிறது அவங்களுக்கு புரிய வைங்க. போங்க, வேடிக்கை பார்க்காம சீக்கிரம். அப்படி நில்லுங்க. அப்படின்னா முதல் பேரு யாரோடது பாஸ்? ஏண்டா போண்டாவாயா, காண்டாவர மாதிரி கேள்விதான் கேப்பியா? ஒழுங்கு மரியாதையா போய் அதை கட்டுவையும் பட்டுவையும் அடிச்சு நொறுக்குங்க. இல்ல உங்க எல்லாரையும் நான் பிரிச்சுடுவேன். போங்கடா போங்க. வாங்க வாங்க, வட்டியை முதல்ல வந்து வாங்கிட்டு போங்க. ஏய் கட்டு, அவன் அப்படியே இங்க அனுப்பு. ஏர்ல வரானே. என்ன அடிக்கிறா தம்பி? வாங்கிக்க. நல்லா இருக்கு ராஜா உங்க ஒர்க்கெல்லாம். இரு ஒன்ன டொக்கா தூக்குறேன். இல்ல இல்ல இல்ல. டேய் உள்ள என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரமா வெளியில வந்து இவன நோக்குடா. எப்படி இருக்கு நம்ம லோக்கல் கை? கத்துக்கிட்ட மொத்த வித்தியை இறக்குடா. சீக்கிரம் சீக்கிரம் போப்பா போப்பா. இவன் பார்க்க ஜோக்கர் மாதிரி இருக்கான். ஆனா யாராவது அறிவு சொல்லுது கட்டு, இது ஒரு ஆபத்தான விஷப்பூச்சி. பட்டு இவனால நமக்கு எந்த ஆபத்தும் வராதுப்பா. இரு மண்டமலையை கூட்டி அனுப்புறேன். என்னையே வா ஏமாத்துற நீயே. போதுமா? நீ சொன்னது சரிதான். இவன் ரொம்ப ஆபத்தானவனா தான் இருக்கான். இவனை மண்டபல கொண்டான்னு பார்த்தா என்ன போட்டு கொண்டு கொண்டு கொண்டிட்டு இருக்காடா. இவனை இப்ப புடி பாப்போம்.
டேய், எம்மா. இப்ப நான் யாருன்னு காட்டுறேன். எப்படியா ஃபைட் நல்லா இருந்ததா? நாங்கெல்லாம் யார்கிட்ட இன்னொரு பேர் வாங்க. யாருகிட்ட? ஆகா டப்பி மிஸ் ஆயிட்டானே. டேய் எந்திரங்கடா எங்க இருந்து போயிடலாம் வாங்கடா டேய். சீக்கிரம் என்ன விட்டு போறீங்க டேய்? சீக்கிரம் வண்டி எடு. ஜப் இரு வரானு வரேன். டேய் இருங்கடா டேய். வேலையே இல்லாம இருந்தா கூட யார் காலையாவது புடிச்சு பிரியாணி வாங்கி கொடுப்பேன். நன்றி விசுவாசமே இல்லையாடா? நான் தான்டா உங்க பாஸ். டேய் வந்துட்டானுங்கடா. கிட்ட நெருங்கிட்டானுங்கடா. அவ்வளவு சீக்கிரம் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் பாஸ். உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் வாங்க. என்ன பண்ணலாம்? ஐடியா இந்தாங்க. வாங்க வாங்க வாங்க. வேற வழியே தெரியலையா உனக்கு? மனசாட்சி பாத்தீங்களா பாஸ் உங்களை எப்படி காப்பாத்துனேன்னு? நில்லுங்கள, உங்க 2 பேரையும் நான் இப்போ கைது பண்ண போறேன். தப்பு பண்ணது அவங்க தான், நாங்க இல்ல. அவங்கள பிடிக்க போங்க. வண்டியை நிறுத்துங்கள. சட்டத்தோட கால்கள் ரொம்ப நீளமானது, தெரிஞ்சுக்கங்க. இல்ல எனக்கு டீ எடுத்துட்டு வா. முடியல. வந்து விட்டேன் நான். 2 சாருமே இத பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இது கண்டிப்பா வேலை செய்யும். 2 கிளாஸ் இருக்கு. ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒவ்வொரு மாத்திரை போட்டா போதும். இது கட்டு சாருக்கு, இது பட்டு சாருக்கு. பாஸ் பாஸ், நீங்க இப்ப என்ன பண்ணீங்க? கட்டுப்பட்டுவோட தொல்லை எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கு. அதனால அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டலான முடிவு பண்ணி தான் இப்படி ஒரு நடவடிக்கை நான் எடுத்திருக்கேன். இந்த ஜூஸை குடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப ஸ்லோவா ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்றத வேடிக்கை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. என்னோட அதிரடி ஆட்டம் ஆரம்பமாக போகுது. எங்கடா போறீங்க? நில்லுங்கடா டேய், சொல்லிட்டு போங்கடா. டேய் எங்கடா போறீங்க? சொல்லிட்டு போங்கடா. நானும் வரடா டேய், நில்லுங்கடா டேய். இது சார் ஜூஸ் எடுத்துக்கங்க சார். எடுத்துக்கங்க சார் ஜூஸ். ஜூஸா? குடு குடு குடு. சார் சார் குடிங்க சார். பட்டு சார், நீங்க கட்டு சார் குடிச்சிட்டீங்க. யம்மி டேஸ்டா இருக்கு. சரி நீ சீக்கிரம் குடுகுடு ஓடி போய் கட்டு கிணன் கொண்டு வா. சரிங்க சார். என்னமோ சொல்றீங்க போங்க. வேலை செய்யுதா? குடிக்கிறானுங்களா? நல்லா பார்த்து சொல்லுங்க. என் மருந்து வேலை செய்யுதான்னு சொல்லுங்க. நாம அங்க போலாம் வாங்க. நாம ஒண்ணு பண்ணலாம். உள்ளேயே போய் பார்க்கலாம் வாங்க. நானும் வரேன். நான் நடக்கிற கம்பீரத்தை பாருங்க. இவனுங்க இங்க என்னடா பண்றானுங்க? ஆஹா, டேய் நீங்க 2 பேரும் இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வாங்கடா. அவங்க நிலைமை என்ன ஆகுதுன்னு நீங்க பார்க்க சொன்னீங்க இல்லையா? அததான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பாஸ். என்ன பண்ண சொல்றீங்க? உங்களை மாதிரி முட்டாள வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேனே தெரியலடா பாவிங்களா. உங்களுக்கு எத்தனை முறை சொன்னாலும் எதுவுமே புரிய மாட்டேங்குது. உங்க 2 பேரிய ஒரு வழி பண்ணாம எனக்கு நிம்மதியா தூக்கமே வராது. ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து வெளியில போகடா. அது ஒண்ணு இல்ல ராஜா, இந்த பக்கமா நான் அப்படியே போனேன். அப்படியே உங்க 2 பேரையும் பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு போலாம் வந்து. அவ்வளவுதான். கை கொடுங்க கை கொடுங்க. அவ்வளவுதான். பாய். அச்சச்சோ, பட்டுவோட 6வது அறிவு சொல்லுது இங்க ஏதோ ஒரு ஆபத்து வந்திருக்கு. அது என்ன ஆபத்துனா? பட்டு சொல்றதும் சரிதான். சரி சீக்கிரம் வா பட்டு. நம்ம காட்ஸ் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் போய் செக் பண்ணலாம் வா. ஏய் என்ன நின்ன இடத்துல இருந்தே தூங்கிட்டு இருக்க? இது தூங்குற நேரம் இல்ல. நம்ம போய் தீயா வேலை செய்யணும்டா. வாடா. ஓகே போலாம். என்னடா குழந்தை மாதிரி சொங்கி போய் கிடக்குற? வா. இந்த மாதிரி எல்லாம் இருந்தா வேலைக்கே ஆகாது. எழுந்துரு. என்னாச்சு? குச்சுமி
நீ ஸ்டார்ட் ஆயிடு. நான் தான் அவங்க ஜீப்பை ரிப்பேர் பண்ணி விட்டேன். இதுக்கப்புறம் அவங்களுடைய தொந்தரவு நமக்கு எப்பவுமே இருக்காது. அதனால நம்ம நினைச்சதை எதுவாக இருந்தாலும் ஈஸியா சாதிக்கலாம். ஏய், நினைச்ச எதுவா இருந்தாலும் சாதிக்கலாம்னு சொன்னது இந்த அர்த்தத்துல கிடையாதுடா முட்டாளுகளா. இதுக்கப்புறம் நினைக்கிறதெல்லாம் பண்ணலாம் நீங்க தானே பாஸ் சொல்றீங்க. முதல்ல சொல்லிட்டு அப்புறம் எதுக்காக திட்டுறீங்க பாஸ்? 10 நிமிஷம் உங்களை நான் ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன் பாஸ். கிளம்புறேன். கட்டி பட்டி கட்டி பட்டி கட்டி பட்டி. நீங்க காவுடுதல் அப்புறமா வச்சுக்கங்கடா. முதல்ல அந்த கட்டுவும் பட்டுவையும் கவனிங்க. அவனுக்கு என்ன பண்றானுங்கன்னு பாருங்க பாருங்க. பட்டு ஜீப் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நீ தான் போய் பின்னாடி தள்ளணும். போ பட்டு. பட்டு என்னாச்சு என்னாச்சு? ஜீப் நின்னுடுச்சு. பின்னாடி போய் தள்ளு தள்ளு போ. அப்படியா? தள்ளு 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 தள்ளு. தேங்க்யூ பட்டு. திரும்பவும் நீங்க வந்து தூங்கு வா. என்னடா நின்ன இடத்துல இருந்து போஸ் கொடுத்துட்டு இருக்க? ஆமா, அப்படியே சமாதானம் விரும்பி கையை நீட்டிட்டு இருக்க. டேய் எழுந்துடா எழுந்துரு. சாரி சாரி சாரி. ஏன்னே தெரியல, எனக்கு இன்னைக்கு பயங்கரமா தூக்கம் வருது. ஆமா ஜீப் எங்க? அதுவா அது அங்க. எங்க காணோம்? அச்சச்சோ. ஏய் வாடா வாடா டேய் ஜீப் காணோம் டேய் வாடா வாடா. எங்க போச்சுன்னு தெரியலையே. நான் ஓட்டா கூட இந்த மாதிரி போகாதடா எப்பா. இல்ல 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 பட்டு திரும்ப தூயிராத கூடவே வா. என்னடா இது புயல் வேகத்துல போயிட்டு இருக்கு. பஸ் பஸ் என்னப்பா? ஜீப் நமக்கு பக்கத்துல வர மாதிரி தோணுது பஸ். வேணும்னா நீங்க பாருங்க பஸ். எங்க போச்சு? காணா. பத்தடிச்சு பின்னாடி பெரிய ஆப்பு. ஓடுங்கடா. சீக்கிரம் சீக்கிரம் நிக்காம ஓடுங்க. நின்னா நம்ம செதச்சிட்டு போ. குட்டடுகளை கீழே இருக்குடா. முடியலடா. குறி வச்சு அடிக்குதே. முடியல. யாராவது காப்பாத்துங்க. லெஃப்ட் ரைட் சீக்கிரமா வாங்கடா. நல்ல வேலை நின்னுடுச்சு. டேய் டர்புருவாயா எழுந்துடா டேய். சீக்கிரமா போய் ப்ரொஃபசர் பட் அவுட் ஆகிறப்பா. அவரால மட்டும் தான் உன்னை எழுப்ப முடியும். அந்த ஈர்க்குச்சி தான் ஏதோ பண்ணி உன்னை இந்த மாதிரி மட்டையாக்கி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். டேய் லெஃப்ட் அண்ட் ரைட் கட்டுவையும் பட்டுவையும் நான் இப்ப என்ன பண்ண போறேன்றத உட்கார்ந்து ஒய்யாரமா வேடிக்கை பாருங்க. ஒரு வழி பண்ணாம நான் விட மாட்டேன். ஓகே பாஸ். இப்ப பாருங்க. நாங்க உட்கார்ந்து பாக்குறோம். நாங்க உட்கார்ந்து பாக்குறோம். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டேய் கேட்டுக்கிட்டு இருக்க பதில் சொல்லுங்கடா. அட தடியன்களா, எவ்வளவு திமிரு இருந்தா உட்கார்ந்து இளநீ குடிச்சிட்டு இருப்பீங்க. எந்திரிங்கடா டேய். உங்களுக்கு ஒரு கேப் கிடைச்சா போதுமே கெடாவே வெட்டிடுவீங்களே. ஒழுங்கு மரியாதையா வந்து கட்டுவு பட்டுவையும் தாக்குறதுக்கு இந்த பாறையை என் கூட சேர்ந்து நீங்க உருட்டுங்க. இல்ல உங்களை கொன்னுடுவேன். என்ன பாஸ், நீங்க தானே உட்கார்ந்து பார்க்க சொன்னீங்க. அதுதான் நாங்க நிம்மதியா உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் பாஸ். வேற என்ன பண்ண சொல்லுங்க. அவ்வளவுதான் ஜோலி முடிஞ்சது. பட்டு பட்டு மேல போறா டேய். மேல மேல போறா மேல போறா. மேல பாரு. அப்படியே நின்னு கத்திட்டு பாற ஊருலுது. ஏண்டா இந்த நேரத்துல உனக்கு போஸ் கேக்குது? டேய் போடா டேய். பட்டு மேல பாரு மேல பாரு. என் சந்தோஷத்தை பார்த்து வானமே மழை பெய்ய போகுது நினைக்கிறேன். ஜாலி நல்ல கொட்டு கொட்டு மழை கொட்ட போகுதே. நான் சந்தோஷமா இருக்கேன். மழை வருது மழை வருது மழை வருது. இல்ல வேற ஏதோ வருது. அது அப்புறம் கரெக்டா நீங்க ரெண்டு பேரும் மட்டும் எஸ்கேப் ஆவீங்க. வந்து உதவி பண்ணுங்கடா குண்டனுங்களா. வாங்கடா. உலகமே சுத்துதே.
நான் வந்துட்டு உங்களை செக் பண்ண போறேன். எவ்வளவு பெரிய கண்ணு. டுங்கிள் டுங்கிள் லிட்டில் ஸ்டார், என்னோட கண்டுபிடிப்ப பாருங்க சார். ஒரே ஒரு மாத்திரை கொடுத்தா இவன் சரி ஆயிடுவா. இங்க பாரு தம்பி பட்டு, வாயா காட்டு. எவ்வளவு பெரிய வாய். பட்டு, நீ மாத்திரைய சாப்பிடணும், வாய க்ளோஸ் பண்ணு. நீங்க வேற போங்க. மாத்திரை வச்சு இன்னும் அதே மாதிரி தான் இருக்கா. நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. டக்கு புக்குன்னு ஒரு ஊசி எடுத்து பஞ்சர் போடுங்க. அப்பதான் பைப்புல சுருக்குன்னு இருந்திருப்பான். ஓகே, நான் இப்போ இன்ஜெக்ஷன் கொடுக்க போறேன். கொடுத்துட்டேன். ஷோ, இவன் மாத்திரைய முழுங்கிட்டான், நான் ஊசிய போட்டுட்டேன். அதனால இப்போ இது டபுள் டோஸ் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்? என்ன ஆகும்னு தெரியலையே. இப்போ என்ன பண்றது? நான் எந்திரிச்சிட்டேன். இப்போ ஃபிட் அண்ட் ஃபைன் ஆயிட்டேன். எஸ், ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றேன். ஏய் கட்டு, நாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம செக்யூரிட்டி ரவுண்டப்புக்கு போக வேண்டிய ஆளுங்கப்பா. நமக்கு கடமை இருக்கு. கமான் கமான். என்னப்பா இப்படி பண்ணிட்டு போயிட்டீங்க தம்பிகளா? வயசுக்குன்னு ஒரு மட்டு மரியாதை வேணாமா? அட்லீஸ்ட் ஒரு தேங்க்ஸ் ஆவது சொல்லி இருக்கலாம்ப்பா. பொறுமடா ஓ வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாதுடா. கட்டு, இங்க எல்லாம் ஓகே தான். சரி வா. இங்கேயும் ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. சரி வா. தண்ணி கொண்டு வா. தண்ணி எத்தனை நாள் காண்றா உனக்கு என் மேல? உள்ளுக்குள்ள இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ்ல வாய் வழியா வந்துரும் போல இருக்குடா. ஏப்பா, ஆமா ஆமா. சார் ஜூஸ் குடிங்க சார். சார் அப்படியே சாப்பாடையும் பிக்கப் பண்ணி சாப்பிடுங்க சார். உங்களுக்காக எடுத்துட்டு வந்துட்டேன் சார். இந்தாங்க, இது எதையுமே நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க சார். சாப்பாடு. ஆஹா, குட் நைட். யா. இப்போ அது சாப்பிடலாம். ஹாய் கட்டு, குட் மார்னிங். குட் மார்னிங். விடிஞ்சே போச்சுல. சரி சீக்கிரம் வா, ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். ஹலோ, என்ன? ஷேர் சிங் முஷ்ராம்பூர் பேங்க் கொள்ளை அடிச்சுட்டு ஓடுறானா? ஓகே ஓகே, நான் அங்க தான் வந்துட்டு இருக்கேன். கமான் கட்டு, சீக்கிரம் வேலை வந்துருச்சு வா. திரும்பவும் முதல்ல இருந்தா. டேய், நான் பாவண்டா, இத விடுறா டேய். புரியலடா. ஓ என்ன? ஓ சாரி கட்டு. பட்டுக்கோ. இப்படி. எஸ். வந்துட்டீங்களா கட்டுப்பட்டு? அவங்க கொள்ளை அடிச்சிட்டு இந்த பக்கம் தான் போறாங்க, போய் பிடிங்க. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணாலும் சரி, அந்த கட்டு வாலி நம்மள பிடிக்கவே முடியாது. அழிவுக்கான இரண்டாவது பெயர் இந்த ஷேர். யாரு சேசிங்? எங்க போனாலும் உன்னால எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. யாரு இவங்க லிஃப்ட் விட்டு வரானுங்களா? இவன் இவ்வளவு வேகமா எப்படிடா ஓடி வர எனக்கு புரிய மாட்டேங்குது. சொல்லுங்க. நீ கொடுத்த மருந்து தான் இவனை இப்படி சொரிஞ்சு விட்டுருக்கு. நில்லை. ஒண்ணுமே நடக்கல நினைச்சேன், நடத்திட்டா. டேய், லெஃப்ட் அண்ட் ரைட் ஏதாவது பண்ணி என்ன காப்பாத்துங்க. அவங்க கிட்ட அடி வாங்குறதுக்கு என் உடம்புல தப்பு இல்லடா. ஏதாவது பண்ணுங்கடா தயவு செஞ்சு. டேய், வண்டிக்குள்ள இருக்கிற தடியர்களா, கன்வென்சர் எல்லாம் கண்ணீர் விடுறீங்களா? முதல்ல போய் ஏதாவது பண்ணுங்கடா. ஏய், ஒழுங்கா கீழே இறங்கிடு. ஏய், உன்னை விட மாட்டோம்ல. ஏய், வித்தெல்லாம் காட்டுறா. டேய் தடியா, எதுக்குடா இப்ப வண்டியை நீ நிப்பாட்டுன? நீங்க தானே அந்த கட்டுப்பாட்டு கிட்ட இருந்து காப்பாத்த சொன்னீங்க. அவங்க பாருங்க பறந்து முன்னாடி போயிட்டாங்க. பிரபாதம், நல்ல அற்புதமான வேலை செஞ்ச. ஏண்டா டேய், ஒவ்வொரு செக்மெண்ட் நான் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? அந்த கட்டுப்பையும் பட்டுவையும் அடிச்சு துவைங்கன்னு உங்களுக்கு அறிவு இருக்காதா? போய் அவளை அடிச்சு துவைங்கடா. போகடா. நாலு பேரா? நீ இருக்கட்டு. இந்த பட்டுவோட ஸ்பீடை இப்ப நீ பார்க்க போற. ஏய், ஒத்தமேன். ஏய், ஏய். ஓகே, நல்லா.
உங்க ஆட்டையில இது புது ரகமாவில் இருக்கு. இப்ப கரெக்டா இருக்கும். இப்பதான் நல்ல காட்டெருமை மாதிரி இருக்கு. ஓகே. இப்ப பாக்குறியா? என்னடா நடக்குதுங்க? தட்டி பாடு. இவள ஸ்லோவாகிறதுக்கு மருந்து கொடுத்தா இப்படி உண்டாமாகி ரொம்ப வேகமாகி இருந்து நம்மளெல்லாம் வெளுத்து எடுக்கிறானே. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. என்ன நடந்துச்சு? குண்டா போகடா. என்ன இந்த சுத்தது? இது எந்த இடம்? வாங்க, எல்லாரையும் ஒரு வழி ஆக்கிடுறேன். உங்களுக்கு ஏமாத்த என்ன காப்பாத்துக்க, யாராவது காப்பாத்துக்க. எவ்வளவு புத்திசாலித்தனமா பிளான் பண்ணாலும் உங்களை மாதிரி முட்டாளுங்களை வச்சுக்கிட்டு ஒண்ணு பண்ண முடியாதுடா. இதை கட்டுப்பட்டு என்னால ஜெயிக்கவே முடியாது. அடக்கடவுளே, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. முடியல. அழிவுக்கான முதல் பெயர் கட்டு பட்டு நினைக்கிறேன். ஆமா தானே பாஸ்? ரொம்ப முக்கியம். அடப்போட அண்ணாவையா சும்மா சொல்லக்கூடாது. பின்னிட்ட போ. என்ன எனக்கு உடம்பு ரொம்ப வலிக்குது கட்டு. என்னமோ 100 கிலோமீட்டர் ஓடியே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்பா இப்படி நடக்குது? நண்பா, நீ இப்ப நார்மல் ஆயிட்ட. நீ நார்மல் ஆயிட்ட. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நிறுத்துங்கள. உங்க எல்லாரையும் நான் கைது பண்றல. இங்க இருந்து யாராவது ஓட முயற்சி பண்ணீங்க, நான் ஓடி வந்து புடிச்சிருவேல. புரிஞ்சுக்கிங்கவே.